வணக்கம் அன்புள்ள நம் தமிழ் மக்களே. உங்களுடைய உழைப்பான நாளில் ஓர் ஓய்வாக அறிவை செறிவூட்டும் ஒரு புதிய விஷயத்துக்காக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு நாம் பேச போறது, ஏன் சென்னை இப்போதெல்லாம் இப்படியா சூடா இருக்கு? காற்றே இல்லாம இரவு நேரத்துல கூட உடம்பு சூடாக இருக்கு போல இருக்கு. இதுக்கு பின் இருக்கிற உண்மையான காரணங்களை, அறிவியல் சார்ந்த தகவல்களை நம்ம புரிய வைக்க போறோம். சென்னை என்பது கடற்கரை நகரம். வழக்கமாக கடலின் அருகாமையில் இருக்கிற நகரங்களுக்கு சற்று நிலைத்த இடைவெளி கொண்ட வெப்பநிலை அமையும். ஆனால் கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக 2024 வரைக்கும் எல்லாம் சென்னை வெப்பநிலை சாதாரணத்தை விட அதிகமாகவே போயிருக்கு. இதுக்கு முதன்மையான காரணம் நகர வளர்ச்சி. முந்தைய காலங்களில் சுடுசமயத்துல கூட மரங்களின் அடர்ந்த பரப்பும் வெளியிடங்களும் ஒரு சமநிலையை உருவாக்கும் கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இப்போது கட்டிடங்கள், சாலைகள், பாறைகள் போன்றவை அதிகமாகிவிட்டதால் வெப்பம் மேலிருந்து வந்து அந்த இடங்களில் குளிராதே தேங்கி விடுது. இதுக்கு தான் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் என்கிற பெயர். குறிப்பாக நகரத்தின் மைய பகுதிகள், டி நகர், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலைகள் போன்ற இடங்கள் இது அதிகமாகவே நடக்கிறது. இதற்கோடு சேர்ந்து பெரும்பாலான மரங்கள், பசுமை இடங்கள் குறைந்துவிட்டன. சாலை விரிவாக்கம், புதிய குடியிருப்புகள், மெட்ரோ பணிகள் ஆகியவற்றால் மரங்கள் வெட்டப்படுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் வானிலையை கட்டுப்படுத்தும் இயற்கை பாங்கும் குறைந்துவிட்டது. மரங்கள் மட்டுமல்ல, சிறிய நீர்நிலைகளும் மறைந்து போயிருக்கும். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் வீடு கட்டும் இடங்களாக மாறிவிட்டன. நீர் இல்லாத இடங்களில் காற்றும் வறண்ட காற்றாக மாறி வெப்பத்தை அதிகமாக உணர வைக்கிறது. அடுத்த முக்கியமான காரணம் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள். ஒரு நகரத்தில் வாகன எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அவற்றிலிருந்து உற்பத்தியாகும் சூடான புகை, கார்பன் வாயுக்கள் எல்லாம் வெப்பநிலையை அதிகமாக்கும். சாலை முழுதும் ஓடும் வாகனங்களும் கட்டிடம் பணி இயந்திரங்களும் காற்றை சூடுபடுத்துகின்றன. இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து இயற்கையான காற்றோட்டத்தை குறைத்து வெப்பநிலையை நகரத்திற்குள் கட்டுக்கடங்காத அளவுக்கு கொண்டு வருகின்றன. இதுதான் சென்னையில் இப்போது ஏன் வெயில் அதிகமாக இருக்கிறது என்பதற்கான அறிவியல் விளக்கம். இப்படி வெப்பநிலை அதிகமாகும் போது மக்கள் உடல் ஆரோக்கியத்திலும் தாக்கம் ஏற்படுகிறது. தலையலி, உடல் சோர்வு, நீரிழிவு, காய்ச்சல் போன்றவை வழக்கமாக காணப்படுகின்றன. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நாம் என்ன செய்யலாம்? முதலாவதாக, மரங்களை வெட்டுவதை நிறுத்த வேண்டும். நகரத்தில் உள்ள மரங்களை பாதுகாப்பது அவசியம். புதிய மரங்களை நட்டால் கூட அவற்றை பராமரிக்க தவற வேண்டாம். ஒருவரே 10 மரங்களை நட வேண்டும் என்றல்ல, ஒரு வீட்டுக்குள் ஒரு மரம் என்றாலும் போதும். இரண்டாவதாக, பசுமை குடியிருப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். கட்டிடங்கள் அருகே பூந்தோட்டம், காய்கறி தோட்டம், சுவர் தோட்டம் போன்றவைகளை ஊக்குவிக்கலாம். மூன்றாவதாக, சூரிய ஒளியை குறைக்கும் வகையிலான கட்டிடம் வடிவமைப்புகளை பயன்படுத்தலாம். கூரை மேலே வெள்ளை பூச்சு, பசுமை கூரைகள், வாயுக்களும் காற்றோட்ட வசதிகளும் கொண்ட கட்டிடங்கள் போன்றவை. நான்காவதாக, காற்று சுழற்சி ஏற்படக்கூடிய வழிகளை நம்ம நகர திட்டமிடல்களில் கொண்டு வர வேண்டும். கடலோர காற்று நகருக்குள் எளிதாக வந்து செல்லும் வகையில் கட்டிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக, நம்மெல்லாம் தனிப்பட்ட முறையிலேயே செயல்படலாம். நம்ம வீட்டில் பசுமையை வளர்க்கலாம். சக்கர வண்டி அல்லது நடைபயணம் செய்து சூழலை பாதுகாக்கலாம். இது எல்லாம் செய்யாம இருக்கும்போது நாளைய தலைமுறைக்கு நம்ம கடமையை கைவிட்டதற்கு சமம். வெப்பநிலை அதிகரித்தால் மழை பெய்யும் முறைமையும் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் குறையும், பசுமை குறையும், உணவு பாதுகாப்பும் பாதிக்கப்படும். இந்த விஷயங்கள் நம்ம எல்லோரையும் நேரடியாக பாதிக்கும். அதனால் ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருக்கணும். அரசாங்கத்துக்கே ஒத்துழைப்பு கொடுக்கணும். மரங்களை வெட்டும் இடத்தில் எதிர்ப்பு சொல்லணும். சமூக தளங்களில் இதை பற்றி சொல்லணும். இப்போ உங்களால இதே வீடியோவை ஒரு நல்ல விஷயமா மற்றவர்களோட பகிரலாம். இது மாதிரி இன்னும் பல அறிவுபூர்வமான தகவல்களுக்காக நம்ம சேனலை உடனே பத்திரப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை பகிருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.